அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக அமாவாசை அப்படின்னு பார்த்தாவே இந்த நாளில் நாம் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள்லாம் தனிப்பட்டு நிறைய இருக்குங்க. அதில் குறிப்பாக முன்னோருடைய வழிபாடு கண்டிப்பாக நம்ம செய்யணும். அது மட்டும் இல்லாமல் காகங்களுக்கு உணவு வைக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. ஏன் இந்த அமாவாசை நாளில் காகங்களுக்கு உணவு வைக்கணும், குறிப்பிட்டு இந்த நாளில் வைக்கிறதால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு யோசனை இருக்கும். உணவு வைக்கிறது மட்டும் இல்லைங்க, காகங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே நமக்கு மிக பெரும் அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் அமாவாசை நாட்களில் மட்டும் இல்லாமல் காகங்களுக்கு நம்ம உணவு வைக்கிறதால மற்றும் காகங்கள் நம்ம வீட்டில் வந்து கத்துறதால நம்ம வீட்டு எந்த திசையில் இருந்து கத்துது, அதே போல் காகம் நமக்கு என்ன சொல்ல வருது, எச்சரிக்கை கொடுக்கறதுக்கு எந்த மாதிரியான பலன், இது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மேலும் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். சரி, நாம் இப்போது அமாவாசையில் காகங்களுக்கு உணவு வைக்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது பொதுவாக அமாவாசை நாட்களில் காகங்கள் நம்ம வீட்டுக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம முன்னோர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தப்படுதுங்க. நம்ம முன்னோர்களுக்கு நம்ம என்ன செய்வோம், அவர்களுக்கான உணவு கொடுத்து நாம் அவர்களுடைய ஆசையை வாங்கிக்கொள்வோம். அப்படி நம்ம உணவு வைக்கும்போது கண்டிப்பாக பழைய உணவு வைக்கக்கூடாது, அசைவ உணவு வைக்கக்கூடாது. அதே போல் நம்ம குளிக்காமல் அந்த உணவுகளை வைக்கிறது, இது எல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் காகங்களுக்கு உணவு வைக்கும்போது அதை கவனித்து செய்யுங்க. அதே போல் நாம் காகங்கள் வந்து அசைவம் சாப்பிடும், ஆனால் நாம் ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். காகங்கள் அசைவம் சாப்பிட்டாலும் நம்மளுடைய கையால் நாம் உணவு வைக்கும்போது அது கண்டிப்பாக அது முன்னோருடைய நமக்கு பாவத்தை தான் கொண்டுட்டு வந்து சேர்க்கும். அதனால் இனிமேல் அந்த தவறை தெரியாமல் கூட செய்யாதீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு பாவத்தை சேர்க்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக அமாவாசை நாளில் இது போல் செய்யாதீங்க. இந்த மாசி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே தனித்துவங்க. இந்த நாளில் நம்ம முன்னோர்களுக்கு வைத்த கடனை கூட நாம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த விதமான கடனை வச்சுருந்தாலும் சரி, முன்னோருடைய பரிகாரம் வழிபாடு தர்ப்பணம் இதில் நாம் கடன் வைக்கக்கூடாது. அதனால் முன்னோருடைய வழிபாடு செய்துவாங்க. கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இனிமேல் அனைத்துமே நன்மையாகவே நடக்கும். இதே போல் காகங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்குமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்குங்க. சின்ன சின்ன அர்த்தங்கள் கூட இருக்குது. காகம் நம்ம வீட்டுக்கிட்ட உட்காந்து நம்மையே பார்த்துட்ருக்கு, காகம் நம்ம வீட்டையே சுற்றி சுற்றி பறக்குது, நிறைய காகங்கள் பறக்குது அப்படின்னா கூட எல்லாத்துக்குமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அந்த மாதிரியான என்ன பலன்கள்லாம் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்த்துடலாம். சில கலாச்சாரங்களில் காகங்கள் எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சுவதாக நம்பப்படுது. நமக்கு ஏதோ ஒரு கெட்டது நடந்துட்டு இருக்கு, எப்போ பாரு வீட்டில் சண்டை பிரச்சனை, ஏதோ ஒரு எதிர்மறையான விஷயமே எனக்கு நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காகம் வந்து அதை தனக்குன்னு எடுத்துக்குமா, அந்த கெட்டதை எடுத்துக்கிட்டு நல்லதை நமக்கு கொடுக்குமா. சரி, இது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு அடிக்கடி காகம் வந்துட்டே இருக்குது அப்படின்னா அது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை அதிர்வுகள் அல்லது உணர்ச்சிகளை அழிக்க வேண்டியதன் அவசியத்தை குறிக்குது. மேலும் சில மரபுகளில் காகங்களும் பாதுகாவலராக இருக்காங்கன்னு தான் கருதுகிறாங்க. அதாவது அவர்களுடைய இருப்பு எதிர்மறை தாக்கங்கள் அல்லது ஆற்றல்களுக்கு எதிராக நம்ம வீட்டை பாதுகாப்பதாக சொல்கிறாங்க. அந்த வகையில் நம்ம வீட்டுக்கு காகம் வந்து பயணத்தின் போது நம்ம வீட்டுக்குள்ள காகத்தின் ஒரு உரத்த அலறலை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுடைய பயணம் கண்டிப்பாக வெற்றிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மாதிரி நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா? அதாவது நீங்கள் ஏதோ ஒரு ஊருக்கு போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக போயிட்டுருக்கீங்க, உங்களுடைய பயணத்தை ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க, அப்போது இந்த காகம் வந்து சத்தம் போட்டுச்சு, அப்போ அந்த காரியம் நல்லபடியாக நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு நடந்துருந்தா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சரி, மேற்கு நோக்கி இந்த காகம் பறக்குது, அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் நேர்காணலுக்கு அல்லது அதாவது ஒரு வேலை விஷயமா, ஒரு கல்யாண விஷயமா எதுக்காவது போகிறோம். அப்படி போகும்போது மேற்கு நோக்கி காகம் பறக்குது, அதற்கு வேலையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கன்னு அர்த்தமாக சொல்கிறாங்க. சரி, நம்ம வீட்டில் காகம் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி பறக்குது, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
காலையில் உங்கள் வீட்டில் காகம் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி பறந்தா அது உங்கள் வீட்டிற்கு நெருங்கியவர் அல்லது வீட்டில் நிறைய காகங்கள் கூடி சத்தமாக கத்தினா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் காகங்கள் சந்தித்தா, அதாவது உங்கள் வீட்டில் காகங்கள் சந்தித்தா விரைவில் உங்கள் வீட்டுக்கு அல்லது உங்களுக்கு நெருக்கமானவர்களுடைய வீட்டிற்கு திருமணம் திருமணம் வரக்கூடியது என்பதை அறிவிப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது. விரைவிலேயே திருமணம் நடக்கும் என்பதை குறிக்குதுங்க. இதையெல்லாம் நம்ம ஒரு சின்ன சின்ன சகுனங்களாக இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு காக்கா நம்ம வீட்டில் அடிக்கடி சத்தம் போட்டுகிட்டே இருக்குன்னா அதை நம்ம துரத்தணும், அல்லது ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படிலாம் கிடையாது. அந்த காகம் ஏதோ ஒரு செய்தியை நமக்கு சொல்ல வருது, அல்லது ஒரு கெட்ட செய்தியாக கூட இருக்கலாம். ஒரு கெட்ட செய்தி இப்போ வந்துட்டுருக்கு, அல்லது உங்களுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு அந்த காகம் நம்மை எச்சரிக்கும் விதமாக கூட அதை எடுத்துக்கலாம். சரி, வீட்டில் தெற்கு பக்கத்தில் காகம் உட்காருது. அப்படி ஒரு நாள் 2 நாள் இல்லை, அடிக்கடி அது அதே இடத்துல அந்த தெற்கு பக்கத்தில் நோக்கியே உட்காருது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டின் தெற்கு பக்கத்தில் காகம் அமர்ந்தா அது பயங்கரமான அறிகுறியாக சொல்கிறாங்க. அது உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது கோபமாக இருப்பதற்கான அறிகுறியாக சொல்கிறாங்க. நடைமுறையில் காகங்கள் உங்கள் வீட்டிற்கு அடிக்கடி வருவதை நீங்கள் கவனிச்சுட்டு பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அவற்றினுடைய வருகையோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஏதேனும் வடிவங்கள் அல்லது நடத்தைகளை நீங்கள் கவனிக்க முடியும். வாஸ்து சாஸ்திரம் இந்த விளக்கங்களை அளிக்கும். அதே வேளையில் தனிநபர் நம்பிக்கைகள் மற்றும் கலாச்சார சூழல்கள் மக்கள் தங்கள் வீடுகளை சுற்றி காகங்கள் மற்றும் பிற விலங்குகளுடைய இருப்பை எவ்வாறு விளக்குகின்றன என்பதையும் நம்மளை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி காகம் உட்காரக்கூடிய திசை கூட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த காகங்களோட என்ன மாதிரியான சகுனங்கள்லாம் பார்க்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 வகையான காகங்கள் இருக்குங்க. உடம்பெல்லாம் கருமை நிறம் கொண்ட அண்டங்காக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. பின் கழுத்தில் சாம்பல் நிறம் கொண்ட மணிக்காக்கை. அடுத்ததாக வெள்ளை காகம், அதாவது வெள்ளையாக இருக்கக்கூடிய காகம். இதை நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சனி பகவானுடைய வாகனமாக கருதப்படக்கூடிய இந்த காகங்கள் நம்மளுடைய ஜாதகத்தோடு தொடர்புடையதாக கருதப்படுது. அண்டக்காக்கை தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய வீடுகளில் உட்கார்ந்து சத்தம் விடுகிறது என்றால் அது கெட்ட சகுனம் என்று தான் அர்த்தப்படுது. அதே போல் ஒருவருடைய தலைக்கு மேலே இந்த காக்கை தொட்டுட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு ஆபத்து நடப்பதற்கான அறிகுறியா. வெள்ளை காகத்தை பார்ப்பது தீய சகுனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கழுத்தில் சாம்பல் நிறம் கொண்ட அந்த மணிக்காக்கைகளை நம்ம வீட்டில் உட்கார்ந்து பார்த்தோம், அதுவும் அந்த வீட்டில் உட்கார்ந்து கரைவது சத்தமிடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல சகுனமாக சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மணிக்காகம் தினமும் நம்ம வீட்டிற்கு வந்து சென்றாலே குடும்பத்தில் வளர்ச்சியும் செழிப்பும் கிடைக்கும் என்றும் வீட்டுக்குள்ள நேர்மறை ஆற்றல் பெருகுகிறது என்றும் அர்த்தப்படுது. காலையிலேயே காகையினுடைய சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் வெற்றி பெறும். காகம் நம்மளுடைய வீட்டுக்கு அருகில் வாசலுக்கு அருகில் சத்தமிட்டா நாம் நினைத்த காரியங்கள் நடக்கும். குடும்பத்தில் தம்பதி ஒற்றுமை தலைக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும். குழந்தை பாக்கியம் மேம்படும். சந்ததியினர் வாழ்வும் சிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, கடன் பிரச்சனையால் தவிக்கிறவங்க, தொழிலில் நஷ்டம் ஏற்படுறவங்க, வீட்டில் யாருக்காவது உடல்நல குறைபாடு உள்ளவங்க தினமும் காகங்களுக்கு உணவு இட்டு வந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது. சனி பகவானுக்கு உரிய வாகனமாக இருக்கக்கூடிய இந்த காகம் இருக்கிறதால இறந்து போன ஆத்மாக்கள் காகத்தின் ரூபத்தில் நம்மளுடைய வீடு தேடி வருவதாக நம்பப்படுது. அதனாலேயே அமாவாசை தினங்களில் காகத்துக்கு உணவு வைக்கப்படுது. அதே போல் சனிக்கிழமைகள்லையும் விரத தினங்கள்லையும் படையலிட்டு காகத்துக்கு உணவு வைக்கக்கூடிய முறை நம்ம கடைபிடிச்சிட்டு வரலாம். சிலர் பரிகாரங்களாகவும் சாப்பாடு வைப்பாங்க. முக்கியமான விஷயம், இது போல் காகத்துக்கு சாதம் வைக்கும்போது உணவுகளை வைக்கக்கூடாது. அதாவது அப்படின்னு குளிக்காமல் உணவு வைக்கிறது, எச்சில் சாப்பாடு வைக்கிறது, மீதமான சாப்பாடு வைக்கிறது இதெல்லாம் செய்யக்கூடாது. கவனமாக இருங்க. அசைவ சாப்பாடு கண்டிப்பாக வைக்கக்கூடாது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் காகத்தை பற்றிய நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.